ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது என்னன்னு பார்க்குறீங்களா? பச்சை பயிருங்க. ஆமாங்க. காலையில் பச்சையாக சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நைட்டு தண்ணியில் கொட்டிட்டு படுத்துட்டேன். நல்லா ஊறி போய் இருக்குது. இது அப்படியே 4 வாய் போட்டோம்னா என்ன தெரியுங்களா ஞாபகம் வரும்? நாங்கள்லாம் கடலக்காய்க்கு போவோங்க காட்டுக்கு. அந்த கடலக்காய்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். 5 மணிக்கு சாப்பாடெலாம் இது எடுக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு செஞ்சுப்பாங்க. தனியார் இது அவங்க தான் செஞ்சுட்டு வரணும். சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க நேரமே 3 மணி 2 மணிக்கே எழுந்திரிச்சி சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு 5 மணிக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வீட்டில் 4:45 வீட்டிலேருந்து கிளம்புவோம். 5 மணி காட்டில் இருப்போம். 5 மணி காட்டில் இருந்தால் அந்த இருட்டில் செடியை தேடி பிடிச்சி ஒரு செடியாக பிடுங்கி போடுவோம். அந்த இப்போலாம் கடலச்செடி பிடுங்குறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே போயிட்டு நின்றுட்டு காட்டில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாத்தி ஒரு தப்படி இந்த ஒரு கால் இருக்குதுன்னா இப்படி ஒரு எட்டி ஒரு அடி வைக்கிறது, இந்த அளவுக்கு தப்படி விட்டுருவாங்க. இந்த கேப்பில் மட்டும்தான் நம்ம பிடுங்கிட்டு போகணும். அதுக்கு அந்தளவு போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் அவங்க பிடுங்குவாங்க, பக்கத்தில் ஆள் இருப்பாங்க. இப்போ 10 பேர் போகிறோன்னா 10 அடி பிரித்து விட்ருவாங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து நான் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை இந்தமாரி பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து இதுமாரி சாலையாக போட்டிருப்பாங்க. சாலையாக போட்டிருந்தாங்கன்னா அந்த சாலையாக பிடிச்சிக்குவாங்க. இதில் பச்சை பயிறு, இதில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, இதுமாரி சாலையாக இருக்கும். அந்த சாலையில் இதுக்கு சென்டரில் இருக்கிற கொடியை மட்டும் நாம் பிடிங்கிக்கணும். அடுத்த சாலை பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அந்த சாலையில் இருக்கிறவங்க பக்கத்தில் பிடிங்கிப்பாங்க. இந்த செடிக்கு இருந்தாலும் நாம் போகக்கூடாது, அவங்களும் வரமாட்டாங்க. அதுமாரி இந்த செடிக்கு இருந்தாலும் அவங்களும் போகக்கூடாது, நாம்பளும் போகக்கூடாது, அவங்களும் இந்தால வரமாட்டாங்க. அது மாதிரியே அந்த ஒரு சாலைனா ஒரு சாலையில் இருக்கிற கொடி ஃபுல்லாக நமக்கு தான். எவ்வளோ கொடி வேணுமோ நமக்கு பொய்யிருக்கும் கல்லாயிரம் மாரி போயிட்டு கொடியெலாம் பிடுங்கி போட்டுட்டு மணி ஒரு 7 மணி அப்படிங்கும்போது வீட்டுக்கு வருவோங்க. 7 மணி ஆகிடும், 8 மணி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னா அந்த கடலக்கொடி ஒரு 4-5 கொடி எடுத்து மண் இல்லாமல் உதறிட்டு அந்த கடலையை மட்டும் சைஸாக, இப்போ இங்கே கடலை இது கொடி அப்படின்னா இந்த பாதி கொடியோடு இந்த தவையெல்லாம் பிச்சு போட்டு அந்த காம்பு மட்டும் கடலையோடு பிடிச்சிட்டு வருவோம். வீட்டுக்கு வருவோம், ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே வருவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது எங்கள் அம்மாவுக்குலாம் அந்த கொடியோட கடல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எந்த காட்டுக்கு போனாலும் சரி தான் கொடியோடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கள் அப்பாவும் எடுத்துகிட்டு வந்துடுவார் 2 கொடி, நான் 2 கொடி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுமாரி சாப்பிட்டுட்டே வருவோம். சாப்பிட்டுட்டே ஒரு கொடி சாப்பிட்டுட்டு வருவோம், ஒரு கொடி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருவோம். எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார், அப்படியே கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாரு. வீட்டுக்கு சாப்பாடெலாம் ரெடியாக தூக்கு பூசியில் போட்டு வச்சுருப்பாங்க. கை கால் மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் உட்காந்து கடலைய ஆஞ்சிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு தண்ணி ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கடலப்பயிறு கடிச்சிக்கிட்டு செம்மையாக